கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 125ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே யாராவது ஒரு நண்பருக்காகவோ யாராவது ஒரு முக்கிய நபருக்காகவோ நாம் காத்திருக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். அது எதை உணர்த்துகிறது? நாம் எந்த அளவுக்கு அவர்கள் மேல் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. அது அதைவிட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் இயேசு பெரியவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நாமும் கூட கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். ஏனென்றால் அவர் வல்லமை வாய்ந்தவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்ற நிச்சயத்தோடு நாம் காத்திருக்கிறோம் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. நாமும் கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம், கர்த்தருக்காக காத்திருப்போம். இப்பொழுது விசுவாச அறிக்கை தேவனுக்கு முன்பாக ஏறெடுப்போம். கர்த்தாவே, நான் உமக்காக காத்திருந்து நிச்சயமாகவே உம்முடைய வழியை கை கொண்டு நடக்க வாஞ்சையாய் இருக்கிறேன். என்னை நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படியே நீர் என்னை நடத்தும் போது மெய்யாகவே நம்பிக்கையும் பொறுமையும் எனக்குள்ளாக வரும் என்றும், நீர் வாக்கு பண்ணினபடியே பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நீர் என்னை உயர்த்துவீர் என்றும், எனக்கு விரோதமாய் கிரியை செய்த சத்துருக்கள் அறுப்புண்டு போவதை நான் காண்பேன் என்றும் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இது போன்ற விசுவாச அறிக்கை நம்முடைய உதடுகளினாலே நம் இருதயத்திலிருந்து வருகிற இந்த நம்பிக்கையான வார்த்தையை கண்டு கர்த்தர் நம்மேல் மனதுருகி நமக்கு இறங்குவார், காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நமக்காக பெரிய காரியங்களையும் பலத்த காரியங்களையும் செய்வார். நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். God bless you.